ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மண்டே ஈவினிங் எடுத்த விலாக் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாதம் வடிச்சிட்டேன். சாம்பார் பார்த்திங்கன்னா மிளகா கிள்ளி சாம்பார் தான் ரெடி பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் பருப்பு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் ஒரு 10 காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. அது கூடவே பூண்டு போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். வந்தோடனே பார்த்திங்கன்னா நான் கல்சட்டியில் போட்டு கடைச்சிக்கிறேன். கல்சட்டியில் கடைஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு கடைஞ்சி எடுத்துகிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் சேர்த்து கடுகு, சீரகம், பெருங்காயம், வடகம், அதுக்கப்புறம் கறிவேப்பிலை சேர்த்துடலாம். கறிவேப்பிலை சேர்த்து எல்லாம் பொரிஞ்சு வந்தோடனே சாம்பார் வந்து தாளித்து எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் பொரியல் ரெடி ஆகலை, தண்ணி இன்னும் சுண்டலை. அதுக்கு வந்து தேங்காய் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தேங்காய் என்ன பண்ணுறேன், பின்னாடி இருக்க அந்த பிளாக்காக இருக்கிறதெல்லாம் பீல் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி மிக்சியில் வந்து ஒரு பல்ஸ் மோடு ஓட்டிக்குங்க. வந்து கிரைண்ட் பண்ணாதீங்க, அரைச்சிங்கன்னா அது வந்து சட்னி மாதிரி அந்த எண்ணெய் பிசுக்கு வரும். 2 முறை ஒரு பல்ஸ் போர்டில் ஓட்டி எடுத்துட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக தேங்காய் துருவல் மாதிரி இருக்கும். அது தண்ணி சுண்டனோடனே பொரியலை இது மேலால் நம்ம தூவி இறக்கிட்டு அட்டகாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் டின்னரை முடிச்சிட்டோம். பொரியல் இறக்கிட்டு டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யலான்னு யோசிக்கும்போது குருமா செஞ்சிடலாம். கேரட், பீன்ஸ் எல்லாம் இருக்குதுன்றதுனால குருமா செஞ்சிடலான்னு நான் பண்ணேன். பாதி தேங்காவை எடுத்து வச்சுட்டேன். குருமாவுக்கு நாளைக்கு சேர்த்துக்கலான்னு பாதி தேங்காவும், அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸும் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். காலையில் எழுந்து கட் பண்ண டைம் இருக்காது. இப்போ கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டுனா காலையில் ஈஸியாக இருக்கும். எப்போவுமே வந்து கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி மட்டும் கட் பண்ணி வைங்க, பொட்டேட்டோலாம் கட் பண்ணாதீங்க, ஏன்னா கலர் மாறிடும். மிச்சம் வெங்காயம், தக்காளி எல்லாம் காலையில் எடுத்து கட் பண்ணிக்கலாம். இது மட்டும் கட் பண்ணி பொடிசாக நம்ம எந்த சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அதோட இன்னையோட விலாக் முடிஞ்சிடுச்சு. இன்னொரு விலாகில் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பாய்.